அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். காப்போது சாதாரண தர மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழில் பாடசாலை ஆசிரியரின் வெறித்தன தாக்குதல், மாணவர்கள் பலர் காயம். அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையின் பல பிரதேசங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை. மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு. 2025 விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் 1000 அண்மிக்கும் எண்ணிக்கை. மெக்சிகோவில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 21 பேர் பலி. போர் முடிவுக்கு வருமா? ரஷ்யா உக்ரைன் இடையே இன்று நேரடி பேச்சுவார்த்தை. ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கிச் சூடு, 3 பேர் சுட்டுக்கொலை. தலவாக்கரையில் அதிவேகமாக பயணித்த கார் விபத்து தொடர்பான விரிவான செய்திகள். காப்போது சாதாரண தர மாணவர்களுக்கான அழகியல் பாட செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பரீட்சை நாடு முழுவதும் உள்ள 1228 பரீட்சை நிலையங்களில் 1,71,100 விண்ணப்பதாரர்களுக்கு நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். எழுத்து பரீட்சை மற்றும் செய்முறை பரீட்சை இரண்டிலும் மதிப்பெண்கள் பாடங்களின் இறுதி முடிவை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் என்பதனால் இரண்டுக்கும் தோற்றுவது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் மற்றும் கால அட்டவணைகள் அந்தந்த பாடசாலையின் அதிபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாத பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது பாடசாலை எண், பாடசாலையின் பெயர், முகவரி மற்றும் உரிய விவரங்களுடனும் தனியார் பரீட்சார்த்திகள் தங்களின் பெயர் மற்றும் முகவரி, தேர்வு எண், அழகியல் பாடம் பெயர், முகவரி, பரீட்சை சுட்டன், அழகியல் பாடம் முதலிய விவரங்களுடனும் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு கிளைக்கு கீழே தரப்பட்டுள்ள தொலைபேசி எண்களூடாக அறிய தருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த தொலைபேசி எண்களாவன 0112784537 அல்லது 0112786616 மற்றும் 0112784208 மற்றும் 0112786200 அல்லது 0112784201 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நேரடி தொலைபேசி இலக்கமான 1911 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அறிய தரலாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் தரம் 8 கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆணாசிரியர் வகுப்பு ஒன்றுக்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதிரையால் மூர்க்கத்தரமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை என தெரிவித்துள்ளார். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்ம நல பயனாளி திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி உண்மை அல்ல என பொதுமக்களுக்கு அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என சபை தெரிவித்துள்ளது. ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அஸ்வஸ்ம நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது.
பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் 2024 மற்றும் மார்ச் 2025 வரை நீட்டிக்கப்பட்டது. அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கை இன்று இரவு 11:30 மணி வரை அமுலில் இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தோடு இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் மரக்கறி வகைகளின் விலை வெகுவாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு மரக்கறிகளின் விலை உயர்வு காரணமாக நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சில மரக்கறி வகைகள் கிலோ ஒன்று 1000 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு மரக்கறி விலைகள் உயர்வடைந்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மரக்கறி வகைகள் அழிவடைந்ததனால் தட்டுப்பாட்டு விலை உருவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இதனால் மரக்கறி வகைகளின் மொத்த விற்பனை விலை உயர்வடைந்துள்ளதாகவும் அதனால் சில்லறை விலைகளும் உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நடப்பு ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் விபத்துகள் காரணமாக இதுவரை 965 பேர் உயிரிழந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு பிறந்து தற்போதைக்கு 4.5 மாதங்கள் அதாவது 115 நாட்கள் மட்டுமே கழித்துள்ளது. இந்நிலையில் கடந்த போன 115 நாட்களுக்குள் 902 பாரிய விபத்து சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகியுள்ளன. அவ்வாறான விபத்துகள் காரணமாக இதுவரை 965 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது தினமொன்றுக்கு 8 பேர் வீதம் விபத்துகள் காரணமாக உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மத்திய மெக்சிகோவின் பூப்லா ஓக்ஸாகா தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அதே சாலையின் எதிரே சிமெண்ட் லோரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. லோரியானது மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த பஸ் மீது மோதியது. இதனையடுத்து மற்றொரு வேன் மீதும் நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதல்களுக்கு பிறகு லாரி ஒரு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து தீப்பிடித்தெரிந்தது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலே 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அதில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மெக்சிகோவில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 21 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருதரப்பிலும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். இதற்கிடையே உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் புடின் அழைப்பு விடுத்துள்ளார். இதே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல்லில் இன்று நடைபெறுகின்றது. போர் தொடங்கி 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் இரு நாடுகளும் நடத்தும் நேரடி முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும். இதற்காக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது பிரதிநிதிகள் துருக்கி சென்றுள்ளனர். அதன்படி துருக்கியில் இன்று நடைபெறும் ரஷ்யா உக்ரைன் இடையே நேரடி பேச்சுவார்த்தையில் புடின் பங்கேற்கவில்லை. அவர் தனது பிரதிநிதிகளை நேரடி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ரஷ்ய சார்பில் வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் மிக்கேல் காலூஜின், பாதுகாப்புத்துறையின் துணை அமைச்சர் அலெக்சாண்டர் போமின், ரஷ்யா இராணுவ உளவுத்துறை தலைவர் இகோர் கோசியுகோ உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை மூலம் போர் முடிவுக்கு வருமா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அடையாளம் தெரியாத 3 பேர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
தெற்கு காஷ்மீர் மாவட்டத்தின் அவந்திபோராவின் நாடார் டிரால் பகுதியில் பயங்கரவாதிகள் இருப்பது குறித்த தகவல்கள் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை அடுத்து தேடுதல் நடவடிக்கை மோதலாக மாறியது. அதற்கு பாதுகாப்பு படையினர் கொடுத்த பதிலடியில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் அடையாளம் குழு தொடர்பாக இன்னும் கண்டறியப்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நொரேலியாவிலிருந்து தலவாக்கலை நோக்கி அதிவேகமாக பயணித்த கார் ஒன்று நேற்று பிரதான வீதியில் உள்ள மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானதாக லிந்துலை காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சட்டத்தரணி ஒருவர் ஓட்டிச் சென்றதாக கூறப்படும் குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையில் மோதியதில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சட்டத்தரணிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பில் லிந்துலை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் முக்கிய செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.